இனியே பேசலாமா? ஏன்னா கடந்த திமுக ஆட்சியில் இவ்வளவு பெருந்தன்மையாக ஸ்பீக்கர் இருந்ததே இல்லை. நாங்கள் எதிர்கட்சியில் கேட்கும் போதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க ரொம்ப பெருந்தன்மையா இருக்கிறீங்க, திரும்பவே மாட்டாங்க எங்க பக்கம். மாண்புமிகு எஸ்பி வேலுமணி அவர்கள், பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், ஒரு நிமிஷம், மாண்பு உறுப்பினர் உங்களுக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிளாரிபிகேஷன் சொல்றாரு அவரு. மாண்புமிகு எனக்கு முன்னால் இந்த துறையை பார்த்தவர், அவர் கொறடாவாக இருந்தவர். அவர் மட்டும் பேசுறது மட்டும் இல்லை, அவர் சொல்லி 100 பேரும் பேச வைக்கிறவர். அவர் சொல்றார் திமுக ஆட்சியில் பேச விடல அப்படின்னா அது என்ன நியாயம்? அது என்ன உண்மை? நீங்க எவ்வளவு தடவை எந்திரிச்சு பேசுறீங்க? யார் பேருக்கு எவ்வளவு பேருக்கு வாங்கினீங்க? இப்ப சொல்றாருல, யாராவது எந்திரிச்சு உறுப்பினர் கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் விடுங்கன்னு சொல்றீங்க, கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப நீங்க சொல்றீங்க அவர் ஒரு நாளும் சொல்லாம இருந்ததே இல்லை. கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் விடுங்கன்னு சொல்லிட்டே தான் இருப்பார். அவர் சொல்ற அவ்வளவு எங்களை சொல்லக்கூடாது இல்ல. மாண்பு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள், உட்காருங்க. அவை முன்னவர் உட்காருங்க, உட்காருங்க. அவை முன்னவர் பேசும்போது உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், நாங்கள் எதிர்க்கட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிற போது நீங்கள் எப்படி நடத்தினீர் என்பது நாடே அறியும். பேரவைத் தலைவர் அவர்கள் எப்படி கட்டளையிடுவார், பேரவைத் தலைவர் உட்கார் அப்படின்றவர் தப்புன்னு இல்லை, நான் கேட்கறது இல்லைன்ட்டு பொதுவாக பேரவைத் தலைவர் அதுபோல தான் நடவடிக்கை மேற்கொண்டாரே தவிர வேறொன்றும் இல்லை.